இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். இன்னைக்கு ஒரு கதை, பழைய ஒரு பாட்டு ஒன்று உண்டு. அந்த பறவைய 2 காலை உடைச்சிட்டு அதை ஆட சொன்னா அந்த பறவை என்ன செய்யும்? ஆடுமா ஆடுமா? நான் ஆடணும். ஆமே, 2 காலு ஒடிக்கப்பட்டதுனால நான் ஆடணும். அதனாலதான் ஒரு இந்த ஊழியமானது நல்லது கெட்டதுன்னு சொல்ல வரல, அதுதான் இன்னைக்கு நிலைமை. அதாவது ஆண்டவர் பலவீனமா இருக்கிற ஒருவன் பலவீனத்தை தான் சொல்ல முடியும். பலமில்லாத ஒருவனை தூக்க முடியாது. வியாதியா இருக்கிற ஒருவன் வியாதியா இருக்கிறவனுக்கு என்ன செய்ய முடியாது? ஆறுதல் சொல்ல முடியாது. அல்லேலூயா. அதே போலதான் இந்த சூழ்நிலையில எப்படி செய்தி, என்ன செய்தி கொடுப்பது? செய்தியை எடுக்கல. அவருக்கு நெருக்கம், ஆனா சீசர்களுக்கு தேவன் ஆறுதலை கொடுக்கிறார். மோசேக்கு நெருக்கம், இந்த ஜனங்களை நான் பெற்றேனோ, இந்த ஜனங்களை நான் பெற்றது நானா என அவன் அங்கலாய்த்தான் ஒரு வார்த்தை கேட்டான். அதே மோசேதான் ஆண்டவரே இந்த ஜனங்களை குணமாக்கும் என்று கதறினான். ஆக அவனுடைய பலவீனங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அவன் தேவனுடைய சமூகத்திலே நிற்கிறவனாய் இருக்க வேண்டியது இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுமா? ஆகவே அருமையான பிள்ளைகளை, இன்னைக்கு காலகட்டத்தில் அப்படிதான் நான் இன்னும் உங்கள் மத்தியில் செய்து கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் கர்த்தர் நம்மோடு பேசுவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுமா? கரங்கள் தட்டி பிரைஸ் தி லார்ட். வேதத்தில் ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் படிங்க. 50:19. யோசேப்பு அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள். கரங்கள் தட்டி பிரைஸ் தி லார்ட். யோசேப்பு தன்னுடைய 11 சகோதரரை பார்த்து சொல்லுகிறான், பயப்படாதீர்கள். என் அன்பான சகோதரனை, இந்த முதல் மாதம் முதல் தேதியிலே தேவன் உனக்கு கொடுக்கிற நல்ல ஒரு வார்த்தை, பயப்படாதே. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. எந்த காரியத்தில் பயந்து கொண்டிருக்கிறாயோ பயப்படாத. இதுல ஒருவேளை தோல்வி அடைந்து விடுவேனோ என்று ஒருவேளை நினைத்துக் கொண்டிருக்கலாம் நீ. இல்ல இந்த காரியமானது எனக்கு மாறுதலாய் முடிந்து விடுமோ என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம் நீ. என்னுடைய கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவே இல்லாதபடி என் வாழ்க்கையெல்லாம் அப்படியே போய்விடுமோ, என் பிள்ளைகள் வாழ்க்கையிலே பிரச்சனைகள் மாறாமலே போய்விடுமோ என்று ஒருவேளை நினைக்கலாம். இயேசு சொல்லுகிறார், நீ பயப்படாதே. அல்லேலூயா. ஏன் அந்த காரியத்தை, அந்த வார்த்தை சொல்லுகிறார்? வாசிக்கலாம். படிய பெண்கள் பதிலார படிய. தொடர்ந்து நீயே படிப்பில்லை தனிமேல். ஏன்னா எல்லாரும் வாயை மூடிட்டு கம்முன்னு இருக்காங்க. படிமா. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே அந்த ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு கரங்களை தட்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமா, நீங்க எனக்கு தீமைகளை செய்தீர்கள், ஆண்டவர் எனக்கு நன்மையாய் முடிய பண்ணினார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆக உனக்கு விரோதமாக ஒரு மனிதனோ, ஒரு குடும்பமோ, இல்ல ஒரு அரசாங்கமோ, இல்ல யாரா இருந்தாலும் சரி, உனக்கு அவனை தீமை செய்வதற்கு ஒருவர்கள் நினைச்சிருக்கலாம். அவர்கள் நினைவுகள் அப்படித்தான் இருக்கும். ஆக தீமை செய்வேன் என்று அவர்கள் சொல்லி இருக்கிறார். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அதை மாற்றி போட போகிறார். அல்லேலூயா. நீங்க நினைச்சீங்க, ஆனா தேவன் நினைக்கல. அருமையான பிள்ளைய, மனிதன் நினைக்கிறது என்னன்னா நமக்கு தீமை செய்ய வேண்டும்.
மனிதன் என்ன நினைப்பான்? நம்மை எப்படியாவது ஒழித்து விட வேண்டும். மனிதனுடைய எண்ணம் என்ன? அபகரிக்க வேண்டும், வேதனைப்படுத்த வேண்டும், நம்மளை கண்ணீர் வடிக்க வைக்க வேண்டும். ஆனால் இயேசுவின் சித்தம் இல்லாமல் அது நடக்காது. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகளிலும் இயேசு நம்மோடு இருந்து கொண்டிருக்கிறார். இந்த காரியத்தை சொல்லுகிறான். 11 தம்பிகள் அண்ணன் தம்பியோடு சொல்லுகிறான், நீங்க எனக்கு தீங்கு செய்ய நினைத்தீர்கள், ஆனா என் தேவனுடைய நினைவு இருக்கிறது, என்னை இப்ப காப்பாற்றுகிற நினைவாகத்தான் இருந்தது. அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், ஒருவேளை உனக்கு விரோதமாக அநேக தீங்கு செய்ய நினைத்துக் கொண்டிருக்கலாம், உன்னை அழித்துவிட நினைத்துக் கொண்டிருக்கலாம், உன்னை வேறு இடத்துல போட நினைத்துக் கொண்டிருக்கலாம், உன்னுடைய வியாதிகள் குணமாகாது, இவன் மரித்து விடுவான் என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம், உன்னுடைய பிள்ளைகள் இனி ஒரு நாள் எழுந்திருக்க மாட்டார்கள், படிக்க மாட்டார்கள், அந்த குடும்பம் அழிந்துவிடும் நினைத்திருக்கலாம். ஆண்டவர் அவருடைய நினைவுகளை எல்லாம் உடைத்து இயேசு சொல்லுகிறார், அவர் நினைவுகள் மாறுவிதமாக இருக்கிறது, அவர் நினைத்திருக்கிறார், அவருடைய எல்லா காற்றில் காப்பாற்றுவார். நீ மனுஷன் நினைக்கிறத நினைச்சுக்கிட்டு இருக்காத. அவன் நினைக்கிறான் உனக்கு விரோதமா. ஆண்டவர் சொன்னார், அதை நன்மையாய் முடிய பண்ண போகிறார், நன்மையாய் முடிய பண்ண போகிறாய். எந்த சகோதரே சகோதரியே, உன் குடும்பத்தில் குழப்பமா இருக்குமா? ஒருவேளை கணவன் மனைவி பிரச்சனையா இருக்குதா? இல்ல எந்த ஒரு காரியமா இருந்தாலும் நீ பயப்படாத அறிவியலை சகோதரியே சகோதரியே சகோதரியே, ஆண்டவர் சொல்லுகிறார், அதை நன்மையாய் முடிய பண்ண போகிறார். விசுவாசி, அது போதும். விசுவாசி, அது போதும். ஆண்டவர் நன்மையாய் முடிய பண்ண போகிறார். உங்களுக்கு தெரியும், யோசேப்பை சொந்த அண்ணன் தம்பியை தூக்கி தண்ணீர் இல்லாத குழிக்குள்ள போட்டான். அடுத்தவங்க ஏதாவது பண்ணுனா நம்ம மன்னிச்சிடலாம், அடுத்தவங்க துரோகம் பண்ணுனா நமக்கு தெரியாது, ஐயோ அடுத்தவன் சொல்லலாம். ஆனா சொந்தக்காரன் பண்ணுகிறானே, அண்ணன் தம்பி பண்ணுகிறானே, அக்கா தங்கச்சி பண்ணுகிறாளே, நான் எப்படி அதை அனுமதிக்க முடியும்? என் அருமையான சகோதரனே சகோதரி, ஒருவேளை உன் உறவுகள் அண்ணனோ தம்பியோ மாமனோ மச்சானோ யாராயிருந்தாலும் சரி, என வேதம் சொல்லுகிறது, அந்த யாக்கோபு 12 பிள்ளைகளிலே ஒருவனுக்குத்தான் இவர்கள் செய்தார்கள் பெரிய துரோகம். அவன் என்ன செய்த அநியாயம் செய்த, அவன் செய்த அநியாயம் என்ன? அவன் தேவனோடு இருந்தான். ஐயா, அவன் தேவனோடு இருந்தான். என்னைக்கெல்லாம் நீ அதிகமாய் தேவனோடு உறவாட நினைக்கிறாயோ அன்றைக்கு உன் குடும்பம் உன்னை எதிர்க்கலாம், உன் பிள்ளைகளோட எதிர்க்கலாம். ஏன்னா சத்தியத்துக்கும் சத்துருவுக்கும் ஒரு நாள் பிடிக்காது. அவன் பல வழிகளிலே உன்னை வேதனைப்படுத்த நினைப்பான். ஆகவேதான் அவனை தூக்கி அந்த குழியில போட்டார்கள். அவங்க நினைச்சாங்க, நம்ம குழியில போட்டுட்டோம். ஒருவேளை அவங்க என்ன நினைச்சிருக்கலாம், குழியில போட்ட முடிஞ்சு போச்சு கதை, முடிவு வந்து விட்டது அவனுக்கு. ஆக மனிதன் நினைக்கிறான், ஒரு காரியத்தை செய்து முடித்தவுடனே முடிந்து விட்டது. இல்லை, அங்குதான் தேவன் உன்னை ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. எந்த இடத்துல முடிந்து விட்டது, எந்த நேரத்தில் கண்ணீர் வருகிறது, எந்த இடத்துல துக்கம் வருகிறது என்று நினைக்கிறாயோ அங்குதான் எழுந்து நடக்க போகிறாய். எந்த இடத்துல விழுகிறாயோ அங்குதான் தேவனின் கால்களை பதிக்க போகிறார். தோல்வி என்பது மனிதனுடைய வாழ்க்கையிலே தோல்வி அல்ல, அது உனக்கு ஒரு பாடம். அல்லேலூயா. அதுவேதான் வேதத்தில் சொல்லப்பட்டது. இயேசு சோதிக்கப்பட்டார். அவர் சோதிக்கப்பட்டதனாலே அவர் ஜெயம் எடுக்கவில்லையோ? இயேசு சிலுவையிலே அவர் மரித்தவுடனே இந்த உலகம் நினைத்தது அவர் இனி எழுந்து வர முடியாது. இயேசு மரித்தவர் தான் எழுந்து வர முடியாது. இயேசு கல்லறைக்குள்ளே அடக்கப்பட்டவர் தான் அவர் எழுந்து வர முடியாது என்று உலகம் சொன்னது. ஆசாரியர் சொன்னார்கள், பரிசேயர் சொன்னார்கள், சதுசேயர் சொன்னார்கள். ஆனால் இயேசுவோ கல்லறை விட்டு எழுந்தார். எங்கே நீ கீழே விழுகிறாயோ அங்குதான் தேவனை தூக்கிவிட போகிறார். கரத்துக்கு பிரைசலாம். ரேமானா கரபவுதி அங்கர பலவா. ஆகவே பயப்படாத. இது முடிவாகிவிட்டதோ, இது முடிவோ என்று பயப்படாத. இயேசு வாழ்க்கிறார், பெருமை செய்வார். அல்லேலூயா. குழியில போட்டு எல்லாம் கதை முடிஞ்சு போச்சு நினைச்சான். நான் ஒண்ணு மட்டும் சொல்லுவேன், குழியில போடுகிற பொழுது அவன் தான் தெரிஞ்சான். அவனை குழியில போடுகிற பொழுது யாருமே தெரியல. ஏன்னா அவனுடைய கண்ணை எப்படியாவது தூக்கி உள்ள போட்டுறணும். ஏன்னா அவனுக்கு ஒரு சொப்பனம் வருது, அவன் சொப்பனக்காரராக இருக்கான். ஒருவேளை இந்த சொப்பனத்தினால உயர்ந்து விட முடியும், இந்த சொப்பனத்தினாலே உலகத்திலே ஒரு பெரிய மனிதனாய் மாறிவிட முடியும். ஆகவே இவனை எப்படியாவது ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி சத்துரு அவன் அண்ணன் தம்பி மூலமா உள்ள வந்தான். தூக்கி உள்ள போட்டான். போடும் பொழுதும் கர்த்தர் அவனோடு தான் இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாங்க,
அழகாக வேதம் சொல்லுகிறதுங்க. தேவன் நெருக்கமான சூழ்நிலையில உன்னை அப்படியே தூக்கி விடுவார். அல்லேலூயா. எப்படி கடல்ல ஒருத்தன் தத்தளிச்சிட்டு கிடக்கிறா, அவனை தூக்க ஆளே கிடையாது. ஆனா அந்த நேரத்தில் ஒரு ஹெலிகாப்டர் மேல இருந்து தூக்குது பார்த்தியா, அது மாதிரியே சொல்லி தூக்குவார். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார். கரங்களை தட்டுவோம். பிரைஸ் தி லார்ட். அவனை குழியில போட்டாங்க, ஆனா ஆண்டவர் அருமையான இடத்துல சேர்த்தார். கர்த்தர் ஒரு காரியத்தை செஞ்சா கரெக்டா செய்வார், சரியா செஞ்சார். போத்திபார் அரண்மனை, அங்கேயும் அவனுக்கு துக்கம் தான். அல்லேலூயா. அண்ணன் தம்பிக்கிட்டையும் பாடுதான், குடும்பத்திலையும் பாடுதான், அங்கேயும் வேதனை தான். வேதனை வேண்டான்னு சொல்ல முடியாது, தேவனை அதை அனுமதித்தார். அல்லேலூயா. அவன் நேர போகிறான், அங்க போனா போத்திபார் அரண்மனையில் உட்கார்ந்துட்டான். அந்த அம்மா இருக்காளே, அவர் மோசமான தாய், அவகிட்ட படாத பாடுபட்டான். செய்யாத குற்றத்துக்காக சிறைச்சாலைக்கு அவன் கடந்து போகிறான். வேதம் சொல்லுது, உண்மையிலே அவன் குற்றவாளியாக இருந்தால் இயேசு அவனோடு இருந்திருக்க மாட்டார். ஆமென். அவன் தவறு செய்தவனாய் இருந்தால் தேவன் அவனோடு இருந்திருக்க மாட்டார். ஆனால் தேவன் அவனோடு இருந்தார், சிறைச்சாலையில் அவனோடு இருந்தார். ஏன்? அவன் தேவனுக்கு உண்மையுள்ளவனாய் இருந்தான். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, ஒருவேளை உலகம் உன்னை அழிக்க நினைக்கலாம், ஆனால் சிறைச்சாலையில் போட்டாலும் சரி, உன்னை எங்க போட்டாலும் சரி, உன்னை எந்த இடத்துல இழுத்து அடிச்சாலும் சரி, தேவன் உன்னை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. பயப்படாத. உனக்கு தீங்கு செய்வாங்க தான், தீங்கு செய்யறவர்களுக்கு முன்னால நீ கலங்காத. வேதம் சொல்லுகிறது, அவர் நன்மையாய் மாற்றுவார். நன்மையாய் மாற்ற இயேசுவால் முடிய எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. வேதத்துல பார்க்க நம்ம கண்ட கனவு என்ன? நீங்க எல்லாரும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கிட்டு, 11 நட்சத்திரங்கள் என்னை வணங்கிட்டு, இதுதானே பிரச்சனை. அருமையான பிள்ளையா, இயேசுவோடு நீ இருப்பாயானால் மற்றவன் உன்னை வணங்கித்தான் ஆக வேண்டும். யார் வணக்கத்தை கேட்பது? வணக்கத்தை நீ கேட்கிறாயா? இல்ல காலில் விழுந்து வணங்க வேண்டும் என்று நீ சொல்ல? இல்லை, தேவன் சொல்லி இருக்கிறார், அவருடைய காலில் விழுந்து வணங்கி என்று சொன்னதை அங்கே நிறைவேற்றுகிறவனாக இருக்கிறார். அந்த காலில் விழுந்து வணங்குறதுக்கு அந்த கனவை நிறைவேற்றத்தான் ஆண்டவர் இவத்தன காரியத்தை அங்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஐயா, ஒரு முடிவு வரும் பொழுது அந்த முடிவுக்கு முன்னால சில பிரச்சனைகள், சில வேதனைகள், சில போராட்டம் உனக்கு வரும். ஆனா முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். நெகேமியாவின் நாட்களிலே தேவனுடைய ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கிறார்கள். சன்பல்லாத் என்று சொல்லக்கூடிய ஒருவனுடைய கூட்டம் எதிர்த்து வருகிறது. ஆலயத்தை கட்ட விடல, போராடுகிறது. ஆனா நெகேமியா ஒரே ஒரு காரியம் சொன்னான். ஒருவேளை அவங்க சொன்னாங்க, நாங்கள் இதை உடைத்து விடுவோம், நாங்கள் ஒரு நரி ஏறினால் இது உடைந்து போகிற ஒரு காரியம். ஆனால் தேவன் அங்கே மறைமுகமாக இருக்கிறார், உலகத்தானுக்கு தெரியாது, உனக்கு எனக்கு தெரியும். அல்லேலூயா. ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு பட்ட பாடுகளை ஏராளம். உடனே ஜனங்களை பார்த்தான். ஒரே ஒரு காரியம், எல்லாருமா சேர்ந்து தேவனுடைய பட்டயத்தை, வேதத்தையும் கையில வேலையை செய்ய ஆரம்பித்தார்கள். அது கட்டி முடிக்கப்பட்டது. ஆமென். கரகத்துக்கு பிரைஸ் எல்லாம். அவன் நினைச்சா இது முடிஞ்சு போச்சு, ஆனா இயேசு நன்மைகளாய் மாற்றி கொடுத்தார். கரகத்துக்கு பிரைஸ் எல்லாம். ஆகவே தேவன் சொல்லுகிறார், என் அருமையான பிள்ளையே, நீ எனக்கு முடிஞ்சு போச்சு நினைக்காத, என் வியாதி எனக்கு சுகமே ஆகாதுன்னு நினைக்காத. அல்லேலூயா. இயேசுவால் முடியாது ஒண்ணும் இல்லை. எனக்கு இதுதானே, எல்லாரும் என்ன இதையே கேட்டுக்கிட்டு இருக்காங்களே, நான் இதை விட்டு வெளியே வர முடியாதா நினைக்காத.